ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்ட் டேஸில் ஐ ஃபெல்ட் வெரி லோ. எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னோடய ரெகுலர் ரொட்டீனை கூட பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு ஐ ஃபெல்ட் லோ. இந்த லோவாக ஃபீல் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங்லாம் வருதா, இல்லை ஓவர் திங்கிங் இருக்கிறதுனால இந்த லோ ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வருதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்டு இருக்கணும்ல, அந்த எண்டு இன்றைக்கே இருக்கட்டும்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திங் எல்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் பண்ணால் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆயிருமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஸ்கின் கேர் பண்ணால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணால் ரெடியூஸ் ஆகும். ஐ ஆம் நாட் டெய்லி பாத்திங் பர்சன். அதுவே சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனாலேயே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டெய்லி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறமேல ஐ ஃபெல்ட் குட். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட் வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அதை தாராளமாக பண்ணலாம். நீங்களும் என்ன மாதிரி நாளைக்குன்னு ஒத்தி வைக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பாருங்கள். தென் டுமாரோ வில் பி டெஃபினெட்லி குட். ஓகே, இப்போ ஸ்கின் கேருக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. ஹேர் க்ரோத் எல்லாமே இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு பண்ண வேணான்னு இருந்துச்சு. நான் பண்ணல. அப்படியே வெளியில் ஈவெண்ட்டுக்கு அங்கே இங்கே எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருந்தேன். கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன். இது என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஸோ அதனால் பண்ணல. அண்ட் இப்போ வந்துட்டு சரி ஒரு 2 மந்த் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கின் கேர் பண்ணால் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இப்போ ஸ்கின் கேரில் இறங்கிட்டேன். டெய்லி ஒரு மூஞ்சி கூட கழுகாமல் அப்படியே இருக்கிறதுக்கும் இப்படியோ எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும்போது எனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதனாலேயே வந்துட்டு இன்றைக்கி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுமே வந்துட்டு என்ன ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து கொடுக்கணும். அண்ட் இந்த டைம் வந்துட்டு நார்மல் வாட்டர் ஐஸ் க்யூப் கொடுக்காம கொஞ்சம் இந்த மில்க் ஐஸ் க்யூப் வந்து எடுத்து ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டூ மச்சா இல்லையான்னு கேட்காதீங்க. இது வந்து வேஸ்ட்டாக போகிற மில்க்கு. ஸோ யாருமே குடிக்காமல் வச்சுருந்தா அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி என் தங்கச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு கிளென்சிங்க்கு ஒரு தனி ஸ்டெப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிளென்சிங்கும் இது கூடயே சேர்ந்து பண்ணிக்கிறேன். ஸோ க்யூப் போட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுமே அப்படியே கையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சிட்டு அது அப்படியே ஸ்கின்னில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அதை அப்படியே ஸ்கின்லேயே வந்து விட்டுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எப்போ ஸ்கின் கேர் பண்ணாலும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னாலே போதும், அது நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ அப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமேல் அதை ஃபஸ்ட்டு நான் என்னோடய கையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை கையில் போட்டு தேய்க்கும் போது அந்த மில்க் வந்து தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறமேல் ஸ்கின்னு இன்னும் கொஞ்சம் பிரைட்டான மாதிரி தெரியும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் இப்படி கையில் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் தான் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி மாறிடுச்சு. வெள்ளை ஆயிடுச்சு ஆகலை, அதை தாண்டி அதை பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். எப்போ மில்க் ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் அதை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கின்னில் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் இது பண்ணுறது தான் வந்துட்டு என்னோடய ரொட்டீன். நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பட் ஸ்கின் கேர் எப்போ பண்ணுவேங்கிறது கிடையாது. ஆனால் எப்போ பண்ணாலும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே நல்ல ஒரு மசாஜும் பண்ணிடுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகும். ஸோ பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமேல் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ ஃபைனலாக தண்ணி போட்டு 1 டைம் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். காஃபி பவுடர் கூட முல்தானி மெட்டி ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கம்பைனிங் போத் காஃபி பவுடர் அண்ட் முல்தானி மெட்டி டுகெதர். ஸோ இது எப்படி வருங்கிறது எனக்கு தெரில. பட் நல்லாயிருக்கும் நம்பி தான் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன், 1 ட்ராப். ஃபேஸ் பேக்குக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. அதை எடுத்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். த ஸ்மெல் வாஸ் டூ குட். அந்த காஃபி பவுடர் ஸ்மெல் தான் வந்து வருது, செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு திக் லேயராக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயரும் கூட போட்டிருக்கேன். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு இதை நான் வாஷ் பண்ண போகிறேன். தண்ணியில் கலவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் பட் இது வரல, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி கீழே விலக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபேஸை வாஷே பண்ணிட்டேன். இப்போ ஒரு மாதிரி ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் மைண்டு ரொம்ப காமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டோனர் போட்டுக்கலாம். டோனருக்கு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ், ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம்.
ஃபேஸ் மசாஜ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஸ்கின் கேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் மசாஜ் பண்ணுற ஸ்டெப் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன். எப்போ ஸ்கின் கேர் பண்ணாலும் இந்த மசாஜ் பண்ணுற ப்ராசஸை ஐ ஒன்ட் ஸ்கிப். ஸோ இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே ஸ்கின்னு நல்லா பிரைட் ஆயிரும். ஸோ ஸ்கின் ஒயிட் ஆகணும்னா ஐ ஹாவ் நோ ரெமிடிஸ். பட் ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி எது பண்ணாலுமே வந்துட்டு நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாமே போட்டதுனால இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். ஐ எம் நாட் அ சன்ஸ்க்ரீன் பர்சன் டூ. ஸோ இது வாங்கி வச்சது இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஆல்ரெடி நான் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு வேஸ்லின் சன்ஸ்க்ரீன். இது வந்துட்டு SPF 40+. ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்துட்டு ஒயிட் காஸ்டிங் இருக்காது. இது ரெகுலராக அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேனி ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஸோ இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அதை பற்றின ஐடியாவும் இல்லை. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ். ஸோ இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கா. ஸோ அதனாலேயே திரும்ப திரும்ப மறுபடியும் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துக்குவேன். நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயிட்டுங்கிற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படியே நெக்குக்கும் கொஞ்சம் போட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாடி லோஷன். ஸோ இதை வாங்கும்போது ஏன்டா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாமலே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் குளிர்காலம் வந்துருச்சுல, அப்போது கையில் அந்த வெள்ளை வெள்ளையாக வரும்ல. ஸோ அதனால் வந்துட்டு இதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மார்னிங் போட்டால் ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு அந்த ஒயிட்டாக பேச்சஸ் வந்து வரதில்லை. இதோட பேர் வந்து எனக்கு மறந்து போயிடுச்சு. வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்டில் அதோட பேர் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. அண்ட் ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பட் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. கையில் போட்டதுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லும் இல்லை. பட் அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது ஸ்மெல் இருக்குது. இதை பற்றி பேடாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாங்கின புதுசில் ஏன்டா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போது வாவ் சூப்பர், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு தோன்ற அளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கைக்கு காலுக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் பேச்சஸ்லாம் வருமோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கில் கூட சம்டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் டுடே. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் நிஜமாகவே ஸ்ட்ரெஸ்லாம் போய் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக லோவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். குக்கிங்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு. இப்போ அதெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.